Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு லைனில் போட்டு பார்த்துருக்கோம். இப்போ ஒரு வளைவில் ஒரு கர்வில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, சேம் சிங்கிள் லைனில் வராமல் டபுள் லைனில் ஸ்டெம் ஸ்டிச் போடுறீங்க. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஜூமில் எடுத்திருக்கேன், கிளாரிட்டியாக இருக்கும். இதை பார்த்துட்டு ஒரு தடவை ஸ்டெம் ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். அண்ட் சில பேருக்கு சிங்கிள் நூல் தான் மேலே வருது, டபுள் த்ரெட் வரமாட்டேங்குதுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நல்ல ஒரு ட்விஸ்ட் இந்த மாதிரி முறிக்கோங்க. ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், ஊசிலேருந்து நம்ம மேலே எடுக்கும்போது இந்த ரெண்டு நூலும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதால அட் அ டைம் உங்களுக்கு ரெண்டு நூலுமே மேலே வந்துடும். ஒரு நூல் வரும் அப்படின்ற பிரச்சனை இருக்காது. கீழே கொடுக்கும்போதும் ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் இந்த மாதிரி முறுக்கி விட்டு கொடுங்க. உங்களுக்கு டபுள் த்ரெட்டும் சேமாக மேலே வரும். பாருங்கள், ரெண்டு த்ரெட்டு மேலே வந்திருக்கு. மேலே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போடுங்க, அதுக்கு பேர் தான் லாக். கொடுத்துட்டு கீழே கொண்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் லாங் செயின் போட்டுட்டு ஒரு குட்டி செயின் போடுறோம். இந்த இடத்துல நான் இப்போது கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்கே நாம் வரைஞ்சிருக்கோமோ அந்த லைன்லேயே தான் போடணும், அந்த பெண்ணுக்கு லைன் மேலேயே தான் போடணும். இதை கொஞ்சம் இப்படி நகர்த்திட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க, ஒரு லாக் போடுங்க. இப்போ ஒரு லாங் செயின் போடுறோம், ஒரு குட்டி லாக் போடுறோம். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நகர்த்திட்டு நாம் ஆல்ரெடி பெண்ணில் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிறது நமக்கு தெரியுதில்ல, அதுலேயே அகைன் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போடும்போது நல்லா நகர்த்திட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த கர்வ் வந்துடும். நிறைய பேருக்கு இந்த கர்வ் வரலை மேம்னு சொன்னீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அவுட் சைடில் போகிற ஸ்டிச்சும் அந்த கோட்டுக்கு மேலே தான் இருக்கணும். இன்சைடில் போகிற ஸ்டிச்சும் பாருங்கள், இது அவுட் சைடில் போடுறோமா, இது இன்சைட்லேருந்து போடுறோம். ரெண்டுமே என்ன பண்ணுறோம், நம்ம வரைஞ்சிருக்கிற பெண்ணுக்கு மேலே தான் ஸ்டிச் கொடுத்துட்டே வரோம். பாருங்கள், அவுட் சைடில் போடுறதும் பெண்கிட்டே தான் கொடுத்துருக்கோம். உள்ளே நகர்த்திட்டு பெண்ணுக்கு வரைஞ்சிருக்கிறதுலே தான் நம்ம இன்சைடில் கொடுக்குற ஸ்டிச்சும் கொடுத்துட்டே வரோம். எங்கெல்லாம் நல்ல வளைவு வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செயினாக கொடுங்க. பெரிய பெரிய செயினாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது. சின்ன செயினாக கொடுக்கும்போது ஷேப் கரெக்டாக வரும். இப்போ இது ஃப்ளாட்டாக ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நகர்த்தின உடனே அது அந்த கர்வுக்கு கரெக்டாக போய் ப்ளேஸ் ஆகிடுச்சு. நம்ம நேராக ஒரே ஒரு கோட்டில் இது கொடுத்துட்டே வந்தோன்னா ஈஸியாக வந்துடும். பட் இந்த மாதிரி வளைவாக கொடுக்கும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கிளியராக பாருங்கள். இப்போ நம்ம இப்படி நேராக கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த கோடு ஒரு சின்ன கோடு ஹரிசாண்டலாக ஒரு கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த கர்வ் வரணுன்னா என்ன பண்ணணுன்னா, நல்லா இந்த ஃபஸ்ட்டு நூலை நல்லா உள்ளே தள்ளி நகர்த்திட்டு ஆல்ரெடி நமக்கு வரைஞ்சிருக்கிற அந்த பென்லேயே ஒரு ஸ்டிச் கொடுத்தோன்னா நமக்கு அந்த கர்வ் வந்துடும். பார்த்திங்களா, கர்வ் வந்துருச்சா? அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நீங்கள் எங்கெல்லாம் ஒரு கர்வ்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை இந்த மாதிரி கூட போடலாம். இன்னொரு மெத்தட், செகண்ட் மெத்தட் கூட இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஸ்டிச் முடிக்கும்போது
எங்கே முடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த போட்டிருக்கோம்ல, எங்கே லைன் முடிஞ்சிருக்கோ அங்கேயே ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.